ஐயனார் துணை சீரியல் உயிரில் ஏற்பட்ட திருப்பம். அஸ்வினுக்கு தெரிந்த உண்மை. கார்த்திகா அஸ்வின் உடன் சேரன் வீட்டுக்கு விருந்துக்கு செல்றாங்க. அங்கு ஒரு எதிர்பாராத சம்பவம் கார்த்திகாவின் வாழ்க்கையில ஒரு பெரிய புயலை கொண்டு வருதுங்க. அஸ்வினுக்கு கார்த்திகா சேரன் ஆகியோரின் காதல் கதை தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது வாங்க பார்ப்போம். சேரன் வீட்டில் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கார்த்திகா புது மாப்பிள்ளை அஸ்வினும் விருந்துக்கு வந்திருக்காங்க. கஸ்தூரிக்கும் தனசேகரனுக்கும் இந்த விருந்தில் விருப்பமே இல்லை. கார்த்திகா சொன்னதால விருந்துக்கு சம்மதம் தெரிவிக்க விருந்துக்கு வந்துடுறாங்க. அனைவரும் பேசி சிரிக்கிறாங்க. சேரன் முகம் சோகமா இருக்கு. கார்த்திகா முகமும் சோகமா சேரனையே பார்த்துக்கிட்டு இருக்க. இதை அஸ்வின் பார்க்க அஸ்வினுக்கு கார்த்திகா மேல ஒரு விதமான சந்தேகம் வருது. அதை காட்டிக்கல. கஸ்தூரி தனிப்பட்ட முறையில் தனசேகரனிடம் அவங்க கணவரிடம் கார்த்திகா இப்படி சேரன் கூட இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் அஸ்வினுக்கு உண்மை தெரிஞ்சிடும். அது அஸ்வினோட வாழ்க்கையவே பாதிக்கும். அதனால நம்ம மனமும் போயிடும். நம்ம பிள்ளையோட வாழ்க்கையும் பாதிக்கும். தனசேகரன் உடனே கஸ்தூரி இப்படி சொன்னோம்னா அமைதியா இருக்க. கஸ்தூரிக்கு கோபம் அதிகமாக இங்க கார்த்திகா புதுமாப்பிள்ள அஸ்வின் விருந்த சாப்பிட்டு கார்த்திகாவும் அஸ்வினும் கிளம்ப போறாங்க. கார்த்திகா அந்த நேரம் தான் தனது போனை மறந்து வச்சுட்டு போறாங்க. சேரனோட வீட்டுல வச்சுட்டு போயிடறாங்கன்னு வைங்களேன். இந்த சூழல்ல தான் அடுத்த சீன்ல சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமா. அப்போது கஸ்தூரியும் தனசேகரனும் சில ரவுடி பசங்களோட அங்க வராங்க. கஸ்தூரி முகம் முழுவதும் ஒருவித கோபம். கஸ்தூரி சத்தமா சேரனை பார்த்து நில்லுங்க, நில்லுடா அப்படின்னு வந்துட்டு கூப்பிட அனைவரும் கஸ்தூரியையும் தனசேகரனையும் பார்க்கிறாங்க. நடேசனும் தங்கச்சி கத்துறத பாக்குறாங்க. ஒருத்தர் பார்த்துக்கிட்டு கோபமா இருக்காங்க. கஸ்தூரி சேரனை பார்த்துட்டே, சேரா என் பொண்ணு கார்த்தியா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனாலும் அவ மனசுல நீ இருக்க. அவ உன்னை தேடி எப்ப வேணாலும் வருவா. நீங்க லவ் பண்ணது உண்மைதான். ஆனா அவ இனிமே இங்க வரக்கூடாது. அதனால பின்னா அவளோட வாழ்க்கையை பாதிக்கும். கஸ்தூரி இப்படி சொன்னதை கேட்டு சேரன் அதிர்ச்சி அடைய அப்போது கார்த்திகா தனது போனை எடுக்க வராங்க. அஸ்வினோட அங்கேயே வராங்க ஸ்பாட்டுக்கு. அஸ்வின் வந்துட்டு கஸ்தூரி பேசுறத வந்துட்டு கேட்டுறாங்க. அதிர்ச்சியில உறைந்து நிக்கிறாரு. கஸ்தூரி கோமா, என் பொண்ணு இனிமே இங்க வரக்கூடாது. அப்படி நீ செய்யலைன்னா நீ இந்த வீட்டிலே இருக்க முடியாது. இந்த ஊரை விட்டே போகணும். இந்த வீட்டோட உயிர் என் பேர்ல தான் இருக்கு அப்படின்னு வந்துட்டு கஸ்தூரி தோரணையான குரல்ல வந்துட்டு கத்த. கார்த்திகா அதிர்ச்சியில் அஸ்வினையும் அவங்க அம்மாவையும் வந்துட்டு பார்க்கிறாங்க. அஸ்வின் கண்கலங்கி கோபத்தில், கார்த்திகா இது உண்மையா? நீ சேரனை வந்துட்டு லவ் பண்ணி இருக்கியா அப்படின்னு வந்துட்டு கேட்கிறாரு. 2 பேரும் லவ் பண்ணி இருக்கீங்களான்னு அஸ்வின் இப்படி கேட்க கார்த்திகா என்ன சொல்றதுனே தெரியாம நிக்கிறாங்க. கஸ்தூரி அஸ்வினை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த நேரத்துல இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளுடைய டார்கெட் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர். அடுத்து என்ன நடக்கும்னு பார்ப்போம். சோழன் தைரியமா பேச ஆரம்பிக்கிறாரு. சோழன் கஸ்தூரியிடம் உயில வந்துட்டு கேட்க கஸ்தூரியும் உயில வெளியே எடுக்கிறாங்க. அந்த உயில் வந்துட்டு நடேசன் பேர்ல தான் இருக்குதுன்னு கஸ்தூரிக்கும் தெரிய வருது. கஸ்தூரி, தனசேகரன் எல்லோரும் வந்துட்டு அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? கஸ்தூரியின் நிலைமை என்னாச்சு? அஸ்வின் கார்த்தியாவின் காதலை பற்றி தெரிந்து கொள்வாரா? அதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறது? காத்திருந்து பார்ப்போம்.